பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கருவையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமார்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 28 நாம் வாசிக்க கேட்போம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக வாழும்படி அழைக்கப்பட்ட நமது வாழ்வில் ஆண்டவர் பரலோகத்தையே கொடுக்க தயாராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்தாலும், நடைமுறை வாழ்வில் சில நேரங்களில் நடைபெற வேண்டிய, அதாவது நாம் எதிர்பார்க்கின்ற சில காரியங்கள் சற்று மாறுதலாக நடைபெறும்பொழுது உடனடியாக சோர்வடைந்து விடுகிறோம். அப்படித்தானே? இந்த காரியம் ஏன் நம்முடைய விருப்பத்தின்படி நடக்கவில்லை என்று விசுவாசத்தில் தள்ளாடக்கூட ஆரம்பித்து விடுகிறோம். வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். நாம் பரலோகில் கர்த்தரோடு வாசமாக இருக்கும்படி பெரிய அழைப்பை பெற்றிருக்கும் போது இந்த பூமிக்குரிய சின்ன காரியங்களை கர்த்தர் செய்யாமல் விட்டு விடுவாரா? என்ன செய்யலாம்? இப்படிப்பட்ட வேளைகளில் கர்த்தருக்கு எது நல்லது என்பதும் தெரியும். அதை எப்படி நமக்கு செய்து முடிக்க வேண்டும் என்பதும் அவர் அறிந்திருக்கிறதினாலே நாம் அவர் மீது கொண்டுள்ள அன்பினால் அதை சரியாக புரிந்து கொண்டு கர்த்தர் நமக்கு நன்மையே செய்வார் என்று பொறுமையாய் இருக்கும்போது நாம் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாக ஏற்ற வேளையிலே நமக்கு நிச்சயமாக செய்து முடிப்பார். இப்படியாக நான் சற்று தள்ளாடின வேளையிலே ஊழியத்தின் பாதையிலே எப்படியாக ஒரு காரியத்தை கர்த்தர் அழகாய் செய்து முடித்தார் என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உபவாச வேளையிலே பாடல்களை கொடுத்த கர்த்தர் அதற்குண்டான தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் தாமே அதை வெளியிடுவதற்குண்டான எல்லா காரியங்களையும் செய்யும்படி என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். இது முதல் விண்ணொலி பாகம் 1 பாகம் 2 வெளிவர வேண்டிய ஒரு நிலைமையிலே இருந்தது. அப்பொழுது எனக்கு ஒரு ஆசை. நான் சினிமா பாடகனாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்ததினாலே எனக்குரிய எல்லா தியேட்டர்ஸ்லையும் நான் பாடியிருக்கிறேன். அதனால் எந்த தியேட்டர்ஸை போய் நான் மறுபடியும் கர்த்தருடைய பாடல்களை நான் பாடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து கொண்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அப்பொழுது பெரியார் திடலில் எப்பொழுதும் கிறிஸ்டியன் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் நடக்கும், அதுக்கு மட்டும்தான் அவங்க இடம் கொடுப்பாங்க. எனவே அங்கே எப்படியாவது போய் நம்ம அந்த
இடத்தை கேட்டு நம்ம வாங்கலாம் என்று சொல்லி அந்த நாளில் முதல் முறையாக நான் போய் எங்கள் பெரியாற்றனுடைய ஆஃபீஸில் போய் நான் கேட்டேன். அங்கே போய் இந்த மாதிரி எனக்கு இந்த தேதியில், அதாவது ஈஸ்டர் சமயம், அந்த சமயம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாள், அதுக்கு இடையில் இருக்கிற அந்த சனிக்கிழமையில் கூட்டங்கள் இருக்காது என்ற எண்ணத்தோடு போய் அங்கே போய் நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் சாம்ஜிபர் இருக்கார் பாருங்க, அவர் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் புக் பண்ணிட்டார் பிரதர், அதனால் உங்களுக்கு சனிக்கிழமை கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் வருத்தத்தோடு நான் காத்து கொண்டிருந்தேன். சரி, அப்போ பார்த்தா இவர் எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி, ஒரு பொது இடமா இருக்கிற மியூசியம் தியேட்டர் எக்மூரில் இருக்குது பாருங்க, அங்கே போய் கேட்கலாம் என்று போய் கேட்டப்போ அவங்க இடம் காலியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த தேதியில். சரி, நான் அந்த தேதிக்கு நான் அங்கே பணம் கட்டிட்டு அந்த வீடு ரசீட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த பிற்பாடு ஒரு 20-25 நாட்கள், அப்போ நான் உபவாசத்தில் இருக்கிறேன், 20-25 நாட்களுக்கு பிற்பாடு எனக்கு ஒரு நோட்டீஸ் வருகிறது. என்னன்னு பார்த்தா, அதாவது அப்போது ஜெயலலிதா அவங்க ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளை கிறிஸ்டியன் ப்ரோக்ராம்ஸ் நடத்துவதற்கு, தனிப்பட்ட மதத்தினுடைய காரியத்தை நடத்துவதற்கு இங்கே இடம் கொடுக்க முடியாது, அதனால நீங்கள் இதை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் இந்த இடத்தை அவங்களுக்கு கொடுத்து ஒரு 15 நாள் ஆயிட்டதுனால, சரி, அவங்ககிட்ட நமக்கு எந்த விதமான தகவல் இல்லாததுனால வழக்கம் போது நாம் குறித்த அந்த தேதியிலே அந்த ப்ரோக்ராமை நடத்துவோம், அந்த இந்த விண்வெளி 1-2 அந்த உதவி நாடாக்களை பிரதிஷ்டை செய்யலாம் என்ற எண்ணத்தோடு எல்லா வேலையும் முடித்து விட்டதுனால டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டு அந்த நாட்களில் நான் விற்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் போய் போட்டு நடந்து திடீர்னு இப்படி வந்த உடனே எனக்கு என்ன பண்ணிட்டு தெரியல. போய் அவங்கள்ட்ட நான் கேட்டவங்க சொல்லிட்டாங்க, இல்லை இது மேடமோட உத்தரவு, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் முடியாது அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. சத்துருடைய போராட்டம் என்பதை நான் புரிந்து கொண்டு, சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படி யோசனை நான் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன். அப்போது ஃபாஸ்டிங் உட்காந்து நான் என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி அந்த ஒரு சகோதரி, அவங்க அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, லெவரண்டியன் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இருக்குது, நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 10,000 உங்களுக்கு வரும், போட்டுக்கிறீங்களா அப்படின்னாங்க. சரி போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, பேங்க்கில் இருக்கிறதுனால உடனடியாக அந்த 10,000 பணத்தை வாங்கின்னு திடீர்னு எனக்குள்ள ஒரு ஆசைன்னு சொல்ல, ஒரு எண்ணத்தை கர்த்தர் எனக்கு உண்டாக்கினார். பரிசுத்தாவியானவர் தான் அதை செய்திருக்கிறார். இப்போ போய் நம்ம போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு தடவை யோசிக்கிறேன். இல்லையே, நமக்கு தான் ஏற்கனவே பெரியார் திடலில் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம ஆசைப்பட்டோம் அந்த இடத்துலன்னு, ஆனால் அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்குள்ளே ஒரு உந்துதல் காணப்பட்டு கொண்டே இருந்தது, இல்லை போய் கேட்கணும்னு. ஒரு half day லீவ் போட்டுட்டு பேங்க்கில் உடனே நான் புறப்பட்டு நான் நேராக அங்கே வந்தேன். அங்கே கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே சொல்லிட்டு சார், இது பெரிய வெள்ளி, பெரிய சனி, ஈஸ்டர், ஞாயிறு 3 நாளைக்கும் இவர் கேட்டிருக்காருன்னு. திடீர்னு அங்கேருந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து உள்ளேருந்து ஒருத்தர், ஃபேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர், மேடம் அவரை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, சார் உங்களை கூப்பிட்றாங்க உள்ள அப்படின்னாங்க. உள்ள போய் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் ஒரு ஃபேக்ஸ் வந்திருக்குது, அவர் பிரதர் ஜெர்மனியில் இருக்காராம், அவரால் இந்த தடவை இங்கே கூட்டத்துக்கு நடத்த முடியாதான், அதனால் வெள்ளிக்கிழமை வேறு யாரோ கூட்டத்தை நடத்துகிறாங்க, சனிக்கிழமை காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு வேணுமா அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். உடனடியாக அந்த நாட்களிலே அந்த பணத்தை கர்த்தர் கொடுத்த அந்த பணத்தையும் தேர்தலில் சந்தித்தார். அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த புக் பண்ணிவிட்டு நான் புறப்பட்டு இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, அங்கே பாதி டிக்கெட் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப இன்னும் கொஞ்சம் டிக்கெட்ஸ் போட்டு ஆண்டோடைய கிருபையினாலே எல்லா இடங்களிலும் நானே ஏறி இறங்கி பாரிஸ் கார்னர் இருக்கிற நிறைய கடைகளிலெல்லாம் டிக்கெட்டை விற்று அதற்குண்டான தேவைகளுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க கர்த்தர் கிருபைச்சார். இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், அங்கே எப்படி வந்துட்டாங்கன்னா ஜனங்க என்னென்னு. சரி, 2 பெரிய போஸ்டர்கள் அடித்து தட்டியில் ஒட்டி அந்த இடத்த வச்சுட்டு இந்த இடத்துல நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அங்கே வந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த போஸ்டரை பார்த்துட்டு சீக்கிரமாக இந்த இடத்துல கடந்து வரவும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நான் நினைத்த வண்ணம் கொஞ்சம் தடைகளை போல காணப்பட்டாலும் கூட இன்னைக்கு என்ன வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தரிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படியாக அந்த நாளிலே எல்லாரும் சேரவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த நாளிலே அந்த பிரதிஷ்டை ஆராதனையை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. அநேக பரிசுத்தவான்கள் பாஸ்டர் சாம்சன் எல்லாரும் அந்த நாளிலே அந்த கூட்டத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களிலே ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்னு பார்க்கறதுக்காக கூட சில நேரங்களில் நம்மை சிக்ஷிப்பார். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கென்று செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாக செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விடைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட
கர்த்தாவே அப்பா ஊழியத்தினுடைய பாதையிலே ஏற்பட்ட எந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக அடிமை சோர்ந்து போகாதபடி நான் என்ன விரும்பினோனோ அதை அப்படியே செய்து முடித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் காரியத்தை செய்து எங்களை கர்த்தாவை உற்சாகமாய் நடத்தினதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, இன்னும் சாட்சி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.